பெரியவர்களே, பெரும் மதிப்புக்குரிய தாய்மார்களே, கோயில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கி மாலையில் வீடு திரும்பும் எனதருமை விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் இதோ சிவபெருமானின் மனவேந்த வணக்கம். நானோ அவர்களை ஆளக்கூடிய அந்த மகாவிஷ்ணு ரூபம் எடுத்து இப்பொழுது மனித ரூபத்திலே சிவபெருமாக வந்திருக்கிறேன். என்னவென்றால் அந்த தெலுங்காபுரி சீமை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் வெகு நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தால் ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தைகள் பிறந்துள்ளனர். அந்த 7 பெண் முதல் ஒரு குழந்தையாவது தானமாக கேட்க வேண்டும். அதற்காக அண்ணவனை சோதிக்க வேண்டும். என்னவென்றால் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோற்றங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, கொடுத்த மூங்கில்களே. பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமனை அழகை பாருங்களே, பன்னீர் மலச்சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமனை அழகை பாருங்களே, புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பாடும் கங்கை மலர் தோற்றங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பண்டாடும் கங்கை மலர் தோற்றங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, புல்லாங்குழல்
அதாவது அந்த தெலுங்காபுரி சீமைக்கு நான் ஒருவன் மட்டும் தனியாக சென்றால் அந்த குழந்தையை தானமாக பெற முடியாது. எனது மனைவி சிலம்பை அழைத்து செல்ல வேண்டும். எப்படி அழைக்க வேண்டும் என்றால், என் மனைவியாகப்பட்டவள் மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். குறுக்கு பாத வரப்பு மேல குத்த வச்சு காத்திருக்கேன். குறுக்கு காத வரப்பு மேல குத்த வச்சு காத்திருக்கேன். மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். குறுக்கு பாத வரப்பு மேல குத்த வச்சு காத்திருக்கேன். எப்பதான் நீ வருவேன் எனக்கு தேடி சொல்லு போல. அப்பதான் மனசாரு மணியடிக்குது மனசுக்குள்ள. அது தனமாக சொல்லிக்கிறடி, தனி தனவோடு கழுவுறடி, தெரு தனவோடு இருக்கிறடி, அது நீ வந்து இருக்கிறடி. என் செல்லமா கண்ணமா உன்னால நான் வாடுறேன். மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். கண்ணாடியும் உலகை கண்டு மதிமயங்கி போயிடுச்சு. திமிழடங்கி திமிழடங்கி கண்டு குட்டியாயிடுச்சு. எப்பதான் நீ வருவே எனக்கு தேடி சொல்லு புள்ள. அப்பதான் மனசாரு மணி எடுக்குது மனசுக்குள்ள. அது தனப்பாட்டு கழிக்கிறடி, தனி உடம்போட கழிக்கிறடி, தெரு வடமோடு இருக்கிறடி, அதில் நீ வந்து இருக்கிறடி. ஏ சொல்லவா கண்ணம்மா உன்னால நான் வாடுறேன். மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். கண்ணாடியும் அழகை கண்டு கால் கொலுசு வாங்கி வச்சேன். திமிழடங்கி திமிழடங்கி கண்ணு குட்டியாயிடுச்சு. கண்ணாடியும் அழகை கண்டு கால் கொலுசு வாங்கி வச்சேன். நெஞ்சுக்குள்ள உன்னை நினைச்சு திரையி போயிடுச்சு. நேரமாதி வீதிக்கு வாடி நேரம் போட்டு காத்திருக்கேன். காலுக்கு தான் கொலுசு வாங்கி கால் கடங்க காத்திருக்கேன். வாழ்வழி நீ வந்தா அது நானும் கொஞ்சம் சிரிப்பேன். இந்த பாதையில் போயிருச்சு இந்த பாதுகாப்பு கொடுப்பேன். என் செல்லம்மா கண்ணம்மா உன்னால நான் வாடுறேன். மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். மதுரை மல்லி வாங்கி வந்து மணிக்கணக்கா காத்திருக்கேன். கண்ணே சிலம்பாயி பாரும் அம்மா. அம்மா வரும் அம்மா சிலம்பாயி. வணக்கம் சாமி. என்ன அழைத்த வணக்கம். நீங்க எல்லாம் எப்படி உண்டாக்கும் மங்களம்? நீ நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க மாதிரி தான். சரி சாமி. உன்னை அழைத்த காரணம் என்னவென்றால், என்னவென்றால் தெலுங்காபுரி சீமை அழக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கற்பாய்க்கும் 7 பெண் குழந்தை பிறந்துள்ளது. அதில் ஒன்றாக தானமாக கேட்க வேண்டும். நாம் இருவரும் சென்று அண்ணவனை சோதிக்க வேண்டும். சோதிப்போம். அதற்கு முன்பதாக நமக்கும் என்று திருமண நாள் அல்லவா? ஆமா. ஆடி பாடி விட்டு பிறகு செல்வோமா? செல்வோமே. ஏன் என்னாச்சு? கேள்வியில கேள் தம்பி. சொல்றாங்களா பதினியா பண்ணிருக்கேன். தண்ணி காரு தீருச்சு அங்க தவள சத்தம் கெட்டிருச்சு. ஊரோ உறங்கிருச்சு நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. திருச்சி மண்ணே தவள சத்தம் கேட்டிருச்சு. அங்க லேசா தொடர்ந்தா மஜக்கா அடி ரோசா பூவே உனக்கு. அடி லேசா தொடர்ந்தா மஜக்கா அடி ரோசா பூவே உனக்கு.
சத்தம் கேட்டிருச்சு ஆ. அடிலேசா துறந்தா மஞ்சள் அடி ரோசா பூவே உனக்கு லேசா துறந்தா மஞ்சள் அடி ரோசா பூவே உனக்கு ஆரோ பாரோ நேமோ சினதானந்தம் அதுக்கவா கொஞ்சம் நல்லதானந்தம் மறிக்குதே கொஞ்சம் வாலிப வயசிருக்கு நமக்கு நீ கருத்திருச்சு அன்னை தவள சத்தம் கேட்டிருச்சு ஊரும் போதங்கிருச்சு அம்மா இந்த மைக்கே உங்களைய பார்த்து விழுந்துருச்சுனா அந்த மைக் ஆரம்பத்துக்கு சரியில்லை தானா தானே கீழே வந்து மேல இவ்வளவு பாஸ்வேர்டு பாடிட்டு இருக்கிறேன் ஆமா என்ன ஒண்ணுக்கு வருதா என்னது உங்களுக்குலாம் சரி ம். ஏன் உங்களுக்கு தான் பாசம் இருக்குமா எனக்கு இருக்குமே ஆ மெதுவா ஹலோ, ஹலோ. துணியில அரைச்சு அப்படி. சட்டையில நானு அப்படியா மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா தூண்டாமணி விளக்கு ஓஹோ தூண்டி விட்டு எரிய வச்சு உன்முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா அந்த இத்திர சந்திரனும் அமர்ந்து அவனுக்கு தொட்டிகள் செய்திடணும் நான் காட்டாடி ஊட்டாடி கவலை தள்ளி கட்டிவிடும் புது வேலையில வச்சு தொண்டையில தாடி வச்சு மாமங்கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா நாள்தோறும் காத்திருந்தேன் நானே தவமிருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான் நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டேன் உன்னை பார்த்துதான் நின்னா உன்னை பார்த்துதான் அடி முத்தின கீரைக்கு முத்த முத்தேனிய முறையிடலாமா சுத்தின கண்ணால சுத்தி காயிட்ட சிறையிடலாமா இத்தனை நாள் இப்படி ஊர் தூங்க வேளையிலே நான் தூங்க போனதில்லை உன்னாலதான் கண்ணே உன்னாலதான் அப்படியா? யார் பேச்சு கேட்டாலோ என் காதில் கேட்கதெல்லாம் ஓ மேலதான் எல்லாம் ஓ மேலதான் அது இத்தனை நிலக்கை பிழையிறத எட்டி போகலாமா தட்டி கேட்டு பத்திக்கு முன்னே ஒட்டி கொள்ளலாமா முத்தமிட்டா மோசமிட்டா கண்ணே சிலம்பாயி சொல்லுங்க சார் என் மேல உனக்கு இவ்வளவு தூரம் ஆசை இருக்கிறதா இருக்கிறது சரி இருவரும் சேர்ந்து சேர்ந்து அந்த தெலுங்காபுரி சேமை வந்து விட்டோம் வந்து விட்டோம் அருகம் அதாவது அந்த கோட்டைக்கு முன்பதாக வந்து விட்டோம் யாரோ ஒருவர் இருக்கார் யார் எங்கே யாருங்க நாய் மாட்டோம். நாயின்னு நான் சொன்னேனா? அப்புறம் என்னமோ
பிறந்த வீட்டுக்கு என்ன போனா நாய் தானா? நாய் தான் அப்படி வரும். ஏ பொட்டி கடைக்காரரு. ஏங்க நாய் தான் நான் சொன்னேன். பொட்டி கடைக்காரரு. ஏய் இந்தமா. ஏய், அப்புறம் கொடுத்துரு. ஏங்க எங்க பார்த்து பேசுங்க. ஏய் யார் யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? நானா? நான் மனிதர். நான் அப்ப நாங்க மிருகமா? அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். அதாவது உங்க கோட்டைக்கு ஒரு வாய முடியா? யாயா நீங்க? வாயை மூடிக்கிறியா? ஏய் பேசாம சொல்லுமா யாருமா நீங்க? அதாவது ஏய் யாரு நீங்க? ஏய், நான் முட்டாளா நீனு? அதாவது எப்படி பேசாதேங்கிற அப்புறம் சொல்லியா யாரு? பேச வேண்டாமா? யார் யார் நீங்க? நீ யாரியா? மனிதர்கள். அப்ப நான் இவங்கள யாரியா? இவங்களா? வித்துவான்கள். அவங்க வித்தவங்க தான். யார் யார் நீங்க? சரி, நாங்களா? நீ யாரு? பேசாதேங்கிற அப்புறம் பேசாம எப்படி கேக்குறதுங்கறே? சொல்லுங்கிறேன். நீ யாரு? யார் நீங்க? நீ யாரு? நீ யார் நீங்க? நீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க யாருங்க? முதல்ல நீங்க சொல்லுங்க. எங்க இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. அப்படியா? ஆமா. உங்க இடத்துக்கு நான் வந்திருக்கோமா? பேசாதேங்கிற அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? அததான் நான் கேட்கணும். யார் நீங்க? நாங்க அரண்மனை பார்க்க வந்தோம். அரண்மனை பாத்துட்டீங்களா? சரி போங்க. அரண்மனை பார்த்து போங்க. உங்க மன்னரை பார்க்கணும். மன்னரை பார்க்கணுமா அரண்மனை பார்க்க வந்தீங்களா? இரண்டையும் பார்க்கணும். முத என்ன சொன்னீங்க? அரண்மனையை. அரண்மனை பார்க்க தானே வந்தோம் நீங்க. அரண்மனை இது என்னங்க உங்க இது யாருங்க? இதா என்னோட மனைவி சிலம்பாய். அத சொல்லுங்க. வாயு ஊர்பட்ட வாயு. அத சொல்லு. இதெல்லாம் வாயு அடைய சரி, அப்பா. இப்ப கேள்வி கேக்குறே, நீ யாரு? நான் யாரு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? யாரு? நான் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க. நான் யாருன்னு கேக்குறீங்க பாருங்க நீங்க. யாரு நீங்கன்னு கேட்டு நீங்க யாருன்னு சொல்லுங்க. யாருன்னு சொல்லு. நீங்க முதல்ல சொல்லுங்க. இரண்டாவது நாங்க நீங்க சொல்லுங்க. பார்க்க வந்த வரைக்கும் கொட்டை என்ன கொட்டை? கோட்டை. கோட்டா? ஆமா ஆமா. அந்த கோட்டையில நான் தான் கோட்டை பெருமாள். கோட்டை பெருமாள். அண்ணா நீங்க கோட்டை பெருமாள் இல்லையா? கோட்டை பெருமாளுக்கு மந்திரி வேலை பாக்குறேன். மந்திரியா? ஆமா. மந்திரி பாரு போல இருக்கு. ஏய் மந்திரியா நல்லா மந்திரிப்பீங்க. அதாவது எங்கயா புடிச்சு மந்திரியா? ஏய்யா இது உன் பொண்டாட்டி தானே? நீ எவ்வளவு சாந்தமா பேசுற. ஆமா. இது எங்கயா புடிச்சீங்க? அது கொஞ்சம் அப்படிதான் பேசு. வேலைக்கு வாங்கிட்டு வந்தேன். மணப்பாறை சந்தையில புடிச்சீங்களா? போற வழியில புடிச்சது கிடையாது. பா எனக்காக உயிருக்குற நேசிச்சு கல்யாணம் பண்ணது. நீ எல்லாம் 10 ரூபாய்க்கு 2. ஆமா, ஆமா. நானும் தேடுனேன் கிடைக்கல. உனக்காவது 10 ரூபாய்க்கு 2 கிடைச்சிருக்குது. நான் 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன் ஒரே ஒரு கல்யாணம் பண்றதுக்கு. ஆமா. ஆனா நீங்க எவ்வளவு சாந்தமா பேசுறீங்க. ஆமா. உங்க பொண்டாட்டி ஏன் அப்படி பேசுறாங்க? அவங்க அப்படிதான். பொண்டாட்டிக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லையே. சம்பந்தம் இல்லையா? ஆமா ஆமா. அது போக போக சரியே. ஆமா. ஏன் நீ போன வீரநல கத்தி போடு. அவனுக்கு கூட்டிட்டு போனா எங்க எங்கிட்டாச்சும் வண்டி வாசியில கூட்டி போனா வீரநல கத்தாதா? அப்படியா? காத்துக்கு பறந்துடாது. அப்படியா? ஆமா இப்ப அடிக்கிறான். அப்படியெல்லாம் கூட்டி போக மாட்டேன். காத்து எப்படி அடி அவரும் பிடிப்பாரா? எப்படி எல்லாம் எல்லாமே நோக்கமா இருக்கு. மொத்தமாக வந்திருக்கு. என்ன காரணம் தெரியுமா? சரி இவ்வளவு நேரம் பேசியாச்சு. நீங்க யார்? நான் சொல்லிட்டேன். நானா? நீங்க யாரு? நான் வந்து சேவக பெருமாள். நம்ம தான் கட்டுனதா? அவர் பூதி. யார் நீங்க? சேவக பெருமாள். சேவை பண்ற பெருமாளா? சேவக பெருமாள். அட நீங்க தானே சொன்னீங்க. சேவக பெருமாள். சேவக பெருமாள். செவகல்ல. சேவக பெருமாள். என்ன விஷயமா வந்தீங்க? உங்க அரண்மனை பார்த்து பாத்துட்டீங்கல்ல. மந்திரிய உங்க மந்திரிங்களா? நான் தான் ஐயா. மன்னரை பார்த்து நல விசாரிச்சு போக வந்திருக்கிறோம். நான் பார்த்தாச்சு. விசாரிச்சாட்டீங்களா? அரண்மனை பார்த்தாச்சு. சரி. மன்னரை பார்க்கணும். மன்னரெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. அப்படியா? நான் சொல்றது இங்க. அப்படியா? ஆமா. சரி சரி சரி. மன்னருக்கு நான் தான் கைத்தண்டி. சரி. கைத்தடி. உங்க அரண்மனை சுத்தி பார்க்கலாமா? அரண்மனையில சுத்தி பார்க்கலாம் நீங்க. என்ன ஏமா என்ன விஷயமா வந்தீங்க? நாங்களா? அதாவது உங்க மன்னருக்கு, அதாவது மன்னரோட மனைவிக்கு சரி ஒரே பிரசவத்துல 13 குழந்தை பிறந்திருக்குதாமா? ஐயோ 13 ஆறு சொன்னது. 13 உனக்கு சொன்னதா? பின்ன 15 15 இல்ல. ஐயோ ஐயோ நான் சொல்ல மாட்டேன். சரி சரி சரி. நான் சொல்ல மாட்டேன். பின்ன 5 5 இல்லையா? 5 இல்ல 7 தான் பிறந்துச்சு. 7? சொல்லிட்டேனா? ஒரே பிரசவத்துல 7 குழந்தை பிறந்திருக்குதா? ஐயோ சொல்லிட்டேன். ஐயோ உங்க வய வந்துருச்சு. மன்னர் அப்பவே சொன்னாரு யார்கிட்டையும் சொல்லாத. சொன்னீன்னா உன் தலைய வெட்டி உன் கையிலே கொடுத்துருவேனாரு. அப்படியா? ஐயோ இப்ப நான் சொல்லிட்டேனே. உங்க மன்னரை பார்க்க முடியுமா முடியாதா? பார்க்கலாம். ஆனா இப்ப நான் சொன்னேன் பாரு 7 குழந்தைன்னு. அது யாரு சொன்னான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மந்திரி தான் சொன்னாரு சொல்லுவேன். போச்சு போச்சு என் மண்டை போச்சு. நீ சொன்னதாக தான் சொல்லுவேன். என் மண்டை போச்சு. அப்படி சொல்லக்கூடாது. சரி எப்படி சொல்ல வேண்டாம்? அப்படி காத்து வாக்குல வந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்படியா? ஆமா.
நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சால் எப்படி? எப்படின்னா ஆ, அந்த 7 பெண் குழந்தை பிறந்திருக்குல்ல, ஆமா. அதுல ஒரு குழந்தை தானமாக எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து ஆ. குழந்தை சேர்க்கல் இல்லாம வெகு நாட்களாக கல்யாணம் முடிஞ்ச எவ்வளவு நாள் ஆகுது? கல்யாணம் முடிஞ்சு பல வருஷம் ஆகுது. பல வருஷமா இருக்கு. ம். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நாங்களா? ஆ, நீங்க நாங்கள் என்ன வேலை பாக்குற? நாங்க விவசாயி. சரி, நீங்க விவசாயம் பாக்குறீங்க. சரி, ஆ. நீ என்ன வேலை பாக்குற? உங்க மனைவி என்ன வேலை பாக்குறாங்க? மனைவியா? ஆ, அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க, கூலி தொழிலாளி. கூலி தொழிலாளி. ம். நீங்க என்ன வெளியில போயிருவீங்களா வேலைக்கு? நான் காட்டுக்கா கம்மாக்க வேலைக்கு போயிருவேன். கம்மா வேலைக்கு போயிருவீங்க. ஆ. அத சொல்லு. இப்ப நீர் அடைக்க, ஆ, ஏர் பிடிக்க, ஆ. உழவு ஓட்ட. உழவு ஓட்டுனா எப்படி வராம இருந்திருக்கேன்? ஆ. விவசாயம் பாக்குறவன் பலன் இல்லாமையா இருப்பேன். ஆ. கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுங்கிறிய. ம். அப்ப இன்னும் வரல. அந்த ஆண்டவன் எங்களுக்கு கருணையே காமிக்கவில்லை. காரணம் நீங்க ஆ? அதுக்குதான் ஒருத்தர் சொன்னாங்க, என்னன்னு? தெலுங்காபுரி சீமைக்கு போங்க. தெலுங்காபுரி சீமைக்கு போகிறது சரிங்க. ஆ. நீங்க கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் 15 வருஷம் அது சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா. கல்யாணம் முடிஞ்சு நீங்களும் உங்க பொண்டாட்டி எது அப்படி எப்படி இருந்தீங்களா? இது வந்து கேட்கக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. கிடையாது. ஆ. அப்படி எப்படி உங்களுக்கு குழந்தை வேணுங்கிறீங்க? அது ஆண்டவன், அது ஆண்டவன் படி போடுகிறது. ஆண்டவன் எல்லாம் படி போடல. ம். நம்ம அங்க இது பண்ணா அங்க அது ம். எல்லாம் பண்ணணும். அப்பத்தே குழந்தை ஆண்டவன் கொடுப்பான். சரி, உங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? குழந்தை அரண்மனை கூட்டி போய் உங்க மன்னரை பார்க்கணும். மன்னரை பார்க்கணும். மன்னரை பார்த்து ஒரு குழந்தையை தானமா கேட்கணும். ம். தானமா கேட்டு என்ன ஒன்று கூட்டி குழந்தைய வாங்கிட்டு போயிட்டேன்னு மன்னர் யாருன்னு சொன்னா நான் யாரே சொல்லுவீங்க? சொன்னது யாருன்னா? அப்படியா? ஆ. மன்னர் யார் என்று கேட்டால் மன்னர் 7 குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னா என்னத்தையும் சொல்லுவீங்க. என் மண்டை போயிடும். சரி, அப்ப இந்த பாவத்துக்கு காரணம் யாரு? என் மண்டைக்கு காரணம் யாரு? உன்னை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அப்படி எப்படி சொல்லுவீங்க? நான் வேற மாதிரி சொல்கிறேன். எப்படி? எப்படி என்றால், ஆ, நானோ ஆ. கூட பிறந்த சகோதரன் யாருக்கு? உங்க மன்னருக்கு. எனக்கு அப்படி ஒண்ணு தெரியலையே. நான் இம்புட்டு நாளா இருக்கிறேன். அப்படியா? ஆமா. என்ன காரணம் என்றால், ஆ. சிறு வயதிலே பாடசாலைக்கு செல்லும் பொழுது ஆ, வரும் வழியில் ஆ. நான் தவறி வழி மாறி சென்று விட்டேன். வலியுத மாதிரி செஞ்சிட்டீங்க. ஆ. சரி. வழி மாறி சென்ற காரணத்தால் ஆ. இன்றுதான் தெரிகிறது எனது கோட்டை பெருமாள் என்கிறவர் என் மன்னராகப்பட்டவர், எனது அண்ணனாகப்பட்டவர் என்று. இந்த தெலுங்காவூரி சீமையில ஆள்ற மன்னர் வந்து உங்க அண்ணன் இப்பதான் தெரியுமா? அண்ணன். இதுக்கு முன்னாடி தெரியாது. ஆஹா. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து சிறு வயதிலே தொலைந்து விட்டேன். 5 வயதிலே தொலைஞ்சிட்டீங்க. தொலைந்து விட்டேன். தொலைஞ்சு நீங்க வெளியில போயிட்டீங்க. ம். வெளியில போயிட்டு இப்பதான் கல்யாணம் முடிச்சு பிள்ளை ஊட்டி இல்லைன்னு சொல்லி உங்க அண்ணனை தேடி வந்திருக்கிறீங்க. தேடி வந்திருக்கிறேன். உங்க அண்ணனுக்கு 7 உங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு 7 குழந்தை பிறந்திருக்குதுன்னு. அது ஒட்டதான் கேட்கணும், எங்கள்ட்ட கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். வாய் இந்த வாய் இருக்க கூடாது தோ. ம். ஆமா ஆமா. இல்ல, வாய் எப்படி எப்படி சமாளிக்கிற வீட்டுல? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். ஆ? ஆ. நம்ம வீட்டுக்குள்ள வந்து பொட்டாட்டு இருக்கு. நான் போன புதன்கிழமை அனுப்பிச்சு விட்டுருப்பேன். நம்மள்ட்ட ஆகாது. சரி சரி சரி. எப்படித்தான் எப்படி கல்யாணம் மந்திரி, ஆ. நான் கேட்டது கிடைக்குமா ஆ. கிடைக்காதா? எனக்கு ஆம்பளை கேட்டாலே எனக்கு வெறுப்பு உண்டாகுமியா. சரி. நம்ம கொண்டாடி தானே. ஏய், ஆமா, 4 பேர் வாங்க சேர்ந்து கட்டிருக்கு. அட இல்ல, இப்ப ஒண்ணு தவற நினைக்க வேணாம். ஆ. நம்ம பொட்டி கடை, பொட்டி கடை, நம்ம பொட்டி கடை, ஆ. நம்ம மிருதங்க, மிருதங்க, நம்ம மைக் செட்டு, ஆ. நம்ம ஊர்க்காரங்க ஆ, ஆ. அப்படின்னு சொல்றோம்ல. அது மாதிரி நம்ம கொண்டாட்டியான்னு கேக்கு. ஆமா ஆமா. ஏன் அப்படி கொடுக்க மாட்டாங்க? யாரையா நீ பார்த்தா நீ தான். ஆமா. எப்படியா சமாளிக்கிறீங்க? ஐயோ. அப்படியா? ஆ, ஒரு நாள் நான் பார்த்ததுக்கு என்னால முடியலையே. இன்னும் இது கூட பயங்கரமான நடக்கு. ஆ? நானும் பார்த்தனப்பா. ஆஹா. என்னமோ. சரி இருக்கட்டும். ஆ. இப்ப என்ன சொல்லியா வந்திருக்கிறீங்க? மன்னரை பார்க்கணும், அரண்மனை சுத்தி பார்க்கணும். அரண்மனை சுத்தி பார்க்கணும். ஆ. வாங்க சுத்தி பார்ப்போம். சரி. நான் கூட்டி போற உடனே போகணுமா? ஆமா. ஆ, சரி போங்க. எங்களுக்கு வழி தெரியாது, நீங்க தான் கூட்டிட்டு போங்க. நான் தான் கூட்டி போவேன். இப்படியும் போலாமே. ஆ. ஏய், ஏய், அங்க போகாதீங்க. ஆ. அங்க பாரு. சரி சரி. அப்படி. ஆ. அது என்னது? அது என்னது? அது ஒண்ணும் கோளாறு இல்ல. அது அங்கெல்லாம் நல்லா நந்தவனம் மாதிரி இருக்குது. அது கூட அவ்வளவு ஜொலிப்பாக்கு காடு இருக்கிறது. அது கூட அந்தப்புறம் நந்தவனம். நந்தவனம். ஆமா. ஆ. இங்க பாருங்க. ஆ. இது ஒரு நம்ம நாட்டு மக்கள். நாட்டு மக்கள்கள். ஆமா. ஆ. இது நம்ம அரண்மனை. அரண்மனை. வெளியில நின்னு பாருங்க வாங்க. வெளியிலயா? அரண்மனை மேல கீழ இருந்து மேல வரையும் பாருங்க. ஆமா.
எப்படி எப்படி தெரியல எப்படி அவ்வளவுதானே வாங்க போலாம் எங்க போலாம்? நீங்க போக நான் இப்படி போறேன் எங்க போய் சொல்றீங்க? போவோம். என்ன தலைய வெட்ட வச்சிருவா நீ உன் தலையை நானே வெட்ட வைக்க போறோம். தத்தா என்ன? உன் தலையே போனாலும் பரவாயில்ல. என் மண்டைய பாக்க நாங்க தேடி வந்து கிடைக்காம நான் இடத்த விட்டு இடத்த விட்டு நான் வர மாட்டோம். எனக்கு மண்டை ஓச்சுனா அப்புறம் உன் பொண்டாட்டியோட பூ வைக்கிற கொண்டை தான் போகும் பாத்துக்க எப்படி கொண்டு போவோம்? எனக்கு மண்டை ஓச்சுனா அப்புறம் உனக்கு கொண்டை உன் மண்டை போனா உன் கொண்டையும் சேர்ந்து தான் போவோம். ஏன் மைக்க உயர்த்துறீங்க ஹலோ ஹலோ ஏத்தா சிரிக்கிறீங்க நான் வளரலைன்னு தானே சிரிக்கிறீங்க அதுதான் கொஞ்ச நேரம் வளரும். என்ன விழுந்து விழுந்து சிரிக்கா யாத்தா நானே வளரலைன்னு விசனத்துல இருக்கிறேன் எதுக்கு நீ வேஷத்துல இருக்க? நான் வளரலைன்னு தான் அப்போ ஒரு சேர் எடுத்து போட்டு பேசு. ஆமா சரி இருக்கட்ட ஏன் அது என்ன தெரியாது? கீழ் செருப்பு அது என்ன தெரியாது? அது ஏற்கனவே இப்ப நடந்ததால முடியல மந்திரி யாரே மந்தி சரி அரமணிக்கு போவோம் வாங்க. அரண்மனைக்கு நான் சொன்னாதான் போகணும் சரி மந்திரியாரே, அரண்மனை சுத்தி பார்த்தோம்ல. சரி சுத்தி பார்த்துட்டே இருக்க சுத்தி பாரு. பாரு, ஓகே. சரி போன மந்திரி காணாமே. மந்திரி வந்துடும் வந்துட்டீங்களா? வாங்க 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 வாங்க. மந்திரி, அது என்ன மந்திரி? எது மந்திரி அந்த அங்க அரண்மனைக்குள்ளே அது என்னது? அது ஒண்ணு கோளாறெல்லாம் இல்ல அப்படியா? ஆமா. அது என்னது? அது என்ன பஞ்சார கூடையில? அது வேற ஒண்ணும் இல்லையா ஆ அது குஞ்சு என்ன? அப்படி நசுக்கு. ஆமாடா ஒண்ணுதான் வச்சிருக்கிறேன் மந்திரி, ஆ. பஞ்சார கடைக்குள்ள என்ன இருக்குது? பஞ்சார கூடைகள் என்ன இருக்கிறது? என்ன இருக்குன்னு கேக்கு இது ஆரியா உயர்த்தி விட்டது ஹலோ அக்கா நீ சிரிக்காதக்கா இறக்கும் போது நான் இறக்கும் போதெல்லாம் நீங்க சிரிச்சுட்டே இருக்கிறீங்க நானு எப்பதான் அப்படி ஏற்றி இருக்கிறனால பெரிய அளவு. நான் இறக்குறதுல தான் பெரிய ஆளு ம். எப்படி சரி மந்திரி. மந்திரி ஏய், ஆரையா மந்திரிக்க சொல்றது சரி, யாரையும் மந்திரிக்க அந்த சொல்ல. பஞ்சார கூடை இருக்கிறது என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் கூறுங்கள். இன்னும் கொஞ்சம் கடிக்கணும் ஏன்னா அது பஞ்சாரத்துக்குள்ள இருக்கிறது குஞ்சு குஞ்சா? ஆமா ஆஹா. அதாவது நான் என்ன என்ன வச்சிருக்கீங்க? எங்க கேளுங்களே. நான் ஆடு பார்த்திருக்கேன், மாடு பார்த்திருக்கேன், இந்த பன்னியை கூட ஆ. நீயே ஆட்ட பாத்திருக்கிற மாட்டை பாத்திருக்கிற அதான். நீயே ஆட்டத்தான் பார்த்திருக்கிற ஏமா மோய் தள்ளுப்பா. ஏப்பா ஆட்டை பார்த்தா மாட்டை பார்த்தா பண்ணியை பார்த்துட்ட. இத்தனை வேத்த பார்த்த நாங்கெல்லாம் அவ்வளவு பெருசா பார்க்காம விட்டுட்டியாத்தா இல்ல நாங்கெல்லாம் பெருசா தெரியுமா உனக்கு? அப்படியா? ஆ? அந்த ஆளை விட்டுட்டு பிள்ளை இல்லாம எப்படி எங்களை தேடி வந்திருக்கிறேன் ரொம்ப அவமானமா இருக்குது. அப்புறம் ஆட்ட பார்த்தா ஆ. மாட்ட பார்த்தா மந்திரி யாரையா பிடிச்சு மந்திரிக்கிறது நாங்கள் தேடி வந்தது உங்ககிட்ட கிடைக்காத போல இருக்கிறது. ஏய், எப்படியோ உங்க மந்திரி கிட்டும் இந்த உறவு போகுது. ஐயோ அது ஒரு குழந்தை பிறந்தது யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாருல்ல சரி நான் சொல்லி புட்டேன் ஐயா ஆ. அவர் என்ன சொன்ன குஞ்சு பார்த்ததில்ல, குஞ்சு பார்க்கணும். அட இருத்தா பொட்டி கடைக்காரர் இங்க கேளப்பா ஏய் நீ பேசாம இருத்தா ஏய் அட நீ போறப்பா பட்டி கடைக்காரங்க கேக்குறீங்க. சொல்லிட்டேன் ம். அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா சரி உன் மண்டைய எப்படி உன் மண்டைய வெட்டி உன் கையிலே கொடுத்துருவேன் மதுரை தலையை வெட்டி விட்டோம்னா என்ன ஆனது நம்மளுக்கு? என்ன அட, மண்டை போயிடுச்சுன்னா உசுரே போயிருப்பியா ஓனா கடத்த போயிட்டு போகுது. கிரகத்தை பார்வே உசுறு போனா என்ன போச்சுங்கிறாங்க ஆ. உயிருக்கு மந்திரியாரே, யாரு? உசுறு போனா என்ன மசுறு போனா என்ன, எங்களுக்கு அதெல்லாம் தேவையா? ஆமா. நாங்க கேட்டதுக்கு வழிய சொல்லுனா நீ உசுறு போயிரும் மசுறு கேட்டது போயிரும் கிடைக்குமா கிடைக்காது? கிடைக்காது. கிடைக்கும் ஆ. ஆனா என் மண்டையெல்லாம் போகுது ஓ மண்டை அங்கதானே உன் தலையில தானே இருக்குது. நாங்கள் கேட்டது கிடைச்சதுன்னா ஆ. உங்களுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும். என்னமோ நீ சொல்ற ஆ. சொன்னா அவரு வெட்டுறேங்கிறாரு சொல்லலன்னா நீ குத்துறே தாரேன் சொல்லிட்டா தாரேங்கிறா அள்ளி அள்ளி தரோம். நீ அள்ளியெல்லாம் தர வேணாம் தங்கம் வைரம் வைடூடியம் எல்லாம் அனைத்தும் தரோம். எல்லாம் நீ தருவ ஆ. வாங்குறதுக்கு என் மண்டை இருக்காதய்யா என் மண்டை இருக்காது. இருக்காது ஏன் மந்திரியார் உன் மண்டை இருக்காது? அந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா அது என் மண்டை என்ன விஷயம் மந்திரியார்? குழந்தை பிறந்த 7 குழந்தை பிறந்த விஷயத்த அதுதான் இப்ப சொல்லிட்டியே 7 குழந்தை பிறந்துச்சுன்னு. நீ இப்பத்தே வர முழிச்சு உங்க வாயாரதுன்னு வந்திருக்கிறது. நீ இப்பத்தே முழிச்சு வர அதெல்லாம் அப்பலே நாங்க போயிட்டு அங்க 7க்கு ஆ. ஆமா சரி. அதை சொல்லிட்டேன் ஆ. மண்டை போச்சுன்னா நான் என்னையா பண்ணுவேன் மண்டை போச்சு. டேய் ஏப்பா உன் மண்டை வச்சுனா வீட்டுல வீட்டுக்காரமா சும்மா தான் இருக்கேன். ஏய், ஏன் இல்ல கேட்டேன். அதை சொல்லாத அதுக்கு நேரம் அட ஒரு ஆறுதல் சொல்லணும்ல. மந்திரி யாரையா? உங்க மன்னர் உங்களுக்கு எவ்வளவு சக்க சம்மானம் கொடுக்குறாரு?
அது ஏதோ குழந்தை பிறந்ததுக்கு ஏதோ எனக்கு தக்கன கொடுத்தாரு. ஆ. ஆனா இப்ப உங்கள்ட்ட சொல்லிட்டேன், அதை கூட நாங்க கூட்டி தர்றோம். நீ கூட்டி கொடுப்ப. ஆ. ஆனா என் மண்டை போச்சு. ஆ. மண்டை போச்சு. கவலைப்படாதீங்க. ஆ. அந்த குழந்தையில ஒரு குழந்தை தானமா வாங்கி கொடுத்தா ஒரு குழந்தை வாங்குது. அதான் அண்ணா, ஒரு குழந்தை பெக்கிறது கஷ்டம். கஷ்டம். அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க 7 குழந்தைய. ஆ. வேப்பம்பழத்தை மிதுக்குறா ஐயா. ஆ? 7 குழந்தை. ஆ. நான் என்னத்த சொல்ல. ஆ. குழந்தை பிறந்துருச்சு. சரி. குழந்தை பிறந்ததை வெளியில சொன்னா அவரு வெட்டுறாரு. ஆ. உன்னிட்ட சொல்லிட்டேன், ஆ. வாங்கி தந்தா நீ தாரங்கிற கை தண்டில பெருசா. என்னம்மா நான் கொடுத்தா குழந்தைய வாங்கி கொடுங்கள், இல்லை என்றால் உங்கள் மன்னர்கிட்ட சென்று உங்கள் மந்திரி தான் 7 பெண் குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்துள்ளது என்று கூறிவிட்டு நாங்கள் இருவரும் சென்று விடுவோம். சொன்னீங்கன்னா உன்னோட கதி அதோ கதிதான். அதே இப்பவே அதோ கதிதான். நீங்க சொல்லிட்டீங்க அங்க போய் மன்னர்கிட்ட. என் மண்டை போச்சா பாருங்க. ஆமா, என் மண்டை போச்சுமா. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உனக்கு எல்லாம் பண்ண முடியாது. எங்களுக்கு உதவி செய்துகள், ஒரு குழந்தையை தானமாக வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு உதவி பண்ணணும்னு எனக்கு ஆசைதான். அப்புறம் எனக்கு மண்டை போச்சேமா. நீ வைக்கிற பூ வைக்கிற கொண்டை இல்லம்மா, இது மண்டம்மா. மண்டாங்கடா விறகு வெட்ட. நீ எதிர்பார்த்தது ரெடி ஆயிடுச்சுனோ? ஆமா. மந்திரி 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 பாருமா. என்ன பஞ்சாரக்குடியில் என்ன இருக்கிறது? ஏய், அது வந்து கோழி. கோழியா? ஆமா. என்ன கோழி? கோழியா குஞ்சா? குஞ்சு நான் பார்த்ததே இல்ல. பாரியா? எனக்கு மந்திரியா? குஞ்ச காமிக்கிறமா. நான் கோழி. மந்திரி, நான் கேட்கும் கேள்விக்கு பதில் நீங்க கூற வேண்டும். சத்த நீ பேசாம இருங்க. உன் பொண்டாட்டி பேசட்ட. அப்படியா? ஆமா. நான் குஞ்ச பார்த்தது. நான் கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா? நீங்க கேக்குறதெல்லாம் கிடைக்காதியா? கிடைக்காதா? கிடைக்காது. மந்திரியா அப்ப உங்களுக்கு அதாவது நாங்க சென்று வருகிறோம். ஏய், எங்க போறீங்க? எங்க போறீங்க? சென்று வருகிறோம். சொல்லுவோம். எங்க போய் நீ சொல்லுவ? மந்திரியா அந்த பஞ்சாரக்குடியில் என்ன இருக்கிறது என்று உண்மையை நீங்கள் கூற மாட்டேங்கிறீர்கள். அது கோழிதான். கோழிதானா? கோழிதான். கோழியா? கோழிதான். குழந்தை. கோழி. குழந்தை. கோழிங்கறே. கோழியா குழந்தையா? அட கோழிங்கறே. குழந்தையா கோழியா? குழந்தைதான். குழந்தைதான். ஏய், கோழியா? கோழியா? கோழிங்கறே. குழந்தையா? கோழிங்கறே. மந்திரியாரே தெளிவா கோழியா கொண்டேன். நான் லூசா, நீங்க எல்லாம் லூசா. நீதான் மந்திரியாரே. ஏடா தெளிவாக கூற வேண்டும் பண்டிதரே. அது கோழிதான். கோழியா? கோழிதாங்கறே. சரியா? அதாவது நீங்கள் மாத்தி மாத்தி வாத தர்க்கம் பேசுகிறீர்கள். சரி, உங்களிடம் பார்த்து சூதானமாக தான் இருக்க வேண்டும். ஆமா ஆமா, என்கிட்ட கொஞ்சம் சூதானமா தான் இருக்கானு. ஆனா என்னட்ட சூதானம் இருக்கிறத விட உங்க பொண்டாட்ட கொஞ்சம் சூதானமா இருக்க நீங்க. அது நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆமா, ஆளுக்கா சின்ன ஆளு. முதலில் உன் தலை உன் தலையில் இருக்கும்போது நீ பார்த்துக்கொள். என்னமோ உங்கள்ட்ட வந்துட்டல்ல, இப்ப சொல்லிட்டேன். என் தலை போச்சு. அப்படியா? ஆமா. என்ன பண்றது? நான் சொன்னேன் அது குஞ்சுதான்னு. குஞ்சா? ஆமா, அது குஞ்சுதான். குழந்தை. அது குஞ்சுங்கிறேன். குழந்தை. அட கோழிங்கிறேன். கோழியா குழந்தையா? அட கோழிதாங்கிறேன். கோழியா? குழந்தைங்கிறேன். குழந்தையா? அட கோழிதான். குழந்தையா? கோழிங்கிறேன். அப்புறம் கோழியா குழந்தையா? கட்டுப்பு உண்டாயிருமே எனக்கு அப்புறம். அப்படியா? ஆமா. குழந்தையாக இருந்தால் கோழியாக போகட்டும், கோழியாக போகட்டும், கோழியாக போகட்டும்.